பாருங்கள், இது வந்து கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக. இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்றரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 1.5 வெங்காயம் போட்டுக்கிறேன். இவ்வளோவுக்கு இவ்வளோ போதும். ஒரே ஒரு தக்காளி. இப்போது வதக்குவோம். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து என்ன போடணும்னா மிளகாப்பொடி மட்டும்தான் போடணும். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், வேறு எதுவும் போடக்கூடாது. மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட போகிறோம். எண்ணெய் கொஞ்சமாக விட்றோம். 1 ஸ்பூன் விட்டுருக்கோம் எண்ணெய். இல்லை கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு. உளுந்தம் பருப்பு கூட கொஞ்சம் போடலாம், ஒன்றும் செய்யாது. மென்று சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பருப்பு வந்து மென்று சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். அதனால் வெங்காயம் போட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா இது நல்லா வதங்கணும் இல்லையா. இப்போது அடுத்து வெங்காயத்தை லைட்டாக வதங்கிட்டோம். லைட்டாக வதக்கினா போதும். இது எல்லாம் வதங்கும் போது நல்லா பியூராக வதங்கிடும். அதில் கோவக்காய் போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவைக்கு காரம் தேவைக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா இதே போட்டுக்கலாம். மிளகாப்பொடியே போட்டு நல்லா வறுத்துடலாம், நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதோட போட்டுக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். காரப்பொடி ரொம்ப போட வேண்டாம் அப்படின்னா தேவைக்கு காரம் போட்டுக்கோங்க, ரொம்ப காரம் வேண்டாம். கொஞ்சம் இதோட பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லது. அது இல்லாமல் இந்த நல்லா வதங்கினோடனே நல்லா இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். காட்டுறேன். இங்கே தோசைக்கல்லை போட்டிருக்கேன். இதுலேருந்து வடச்சட்டிலேருந்து எடுத்து இதில் போட்டுக்கிறேன். ட்ரையாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா ட்ரையாக ஒரு மாதிரி வறுக்கிற மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னீங்கன்னா இது நீங்கள் தோசைக்கல்லை போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக தண்ணி சுத்தலாம் இல்லாமல் நல்லா வறுத்துருக்கும். பார்த்தீங்களா? இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வந்து இந்த சொடன்னு இல்லாமல் தோசைக்கல்லை போடும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரையாக நல்லா வந்துருக்கு. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் சொடன்னு இருந்துச்சு. அதனால் இது நான் இந்த தோசைக்கல்லை போட்டுருக்கேன். இந்த தோசைக்கல்லை போட்டோம்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஒன்று ஒன்றா சாப்பிட்றதுக்கும் நல்லா இந்த இதாக வரும். ஒரு தக்காளி தான் போட்டோம், 2 வெங்காயம் போட்டுருக்கு. 2 வெங்காயம் கூட போடலாம். வெங்காயம் கூட போட்டால் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டு தான். 2 கூட போட்டுருங்க, நல்லா இருக்கும். ஆனால் தக்காளி மட்டும் ஜாஸ்தி போட்டுறாதீங்க. தக்காளி ஜாஸ்தி போட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை வந்துடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஒரே ஒரு தக்காளி. இப்போ நல்லா ட்ரையாக வந்துச்சா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம சட்டியில் போட்டு அப்புறம் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து வச்சோம். இப்போ வந்து பாருங்கள், சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு மெத்தட் போட்டிருந்தேன், அது பொடிசாக போட்டிருந்தேன். பொடிசாக கட் பண்ணி அந்த மாதிரி வதக்கி அப்படி பண்ணுறதுக்கு. இது வந்து நீளமாக, இது ஒரு மாதிரி இந்த மீன் பொரிச்சா எப்படி பொரிப்பாங்க
அந்த மாதிரி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. இது வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ப்ரெஷர் இதுக்கெலாம் வந்து கோவக்காய் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ப்ரெஷர் இதெல்லாம் லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த கோவக்காய் வந்து ரொம்ப நல்ல மருத்துவ குணம் தான். அதனால் சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்து இது சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல விஷயம். மாற்றி மாற்றி செஞ்சு கொடுங்க, ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது மீன் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அன்னைக்கு பண்ணது ரொம்ப பொடி பொடியாக பண்ணோம். அதனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? நன்றி.